அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலை ஈர்க்கும் ஒரு மந்திர முறை, ரெட் தாரா மந்த்ரா. நம்ம யூடியூப் சேனலில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெட் தாரா மந்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரெட் தாரா மந்திரம் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் தான் இருந்தது. சரி, தமிழில் நம்ம யூடியூப் சேனலில் இதை கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெட் தாரா மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்ங்க. இதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் க்ளீம் மந்திரத்தை பற்றி நான் போட்டிருப்பேன். நீங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு நண்பர் கூட அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அவருடைய இழந்த காதலை திரும்ப பெற்றதாக சொல்லியிருந்தார். ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மெசேஜை பார்க்குறதுக்கு. சரிங்க, அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா இழந்த காதலை பெறுவதற்கு ரொம்பவுமே உதவும். அந்த மந்திரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெட் தாரா மந்திரம் பார்த்தீங்கன்னா இழந்த காதலை திரும்ப பெறுவதற்கும் உதவும். அதே நேரத்தில் ஒன் சைட் லவ், நீங்கள் காதலில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். எல்லா விதமான காதலுக்கும் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் தான் இந்த ரெட் தாரா மந்திரம். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பயன்படுத்தணும். ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை பார்வதி தேவி 10 விதமான அவதாரங்கள் எடுத்தாங்க. இதை தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க. இந்த 10 அவதாரங்களில் தாராதேவியும் ஒருத்தர், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம். இந்த தாராதேவி 21 வடிவங்களில் இருக்காங்க. இவங்களோட நிறத்தை வச்சு இந்த வடிவங்களை பிரிக்கிறாங்க. சிவப்பு நிறத்தில் இருக்காங்க, வெள்ளை நிறத்தில் இருக்காங்க, பச்சை நிறம், இந்த மாதிரி நிறங்களை வச்சு 21 வகையான தாராதேவிகள் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு நிற தாராதேவி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தசமகா தேவிகள் 10 சக்தி வடிவங்கள். இவங்க 10 பேருமே அதீத சக்தி வாய்ந்தவர்கள். கேட்ட வரத்தை உடனடியாக கொடுக்கும் ஆற்றல் உடையவர்கள். அதே நேரத்தில் நீங்கள் தவறான விஷயத்துக்கு இந்த மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உடனடியாக அதற்கான தண்டனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவர்களை தாந்திரிகம் மற்றும் மந்திர முறைகளுக்கு இந்த தசமகா தேவிகளை பயன்படுத்துவாங்க. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதே நேரத்தில் தவறான வழிக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்கான பயனும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற நீங்கள் எல்லோருமே நிச்சயமாக நல்ல வழிக்காக மட்டும்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டான முறையில் சொல்லிட்டு வரும்பொழுது நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஈர்ப்பு சக்தி தானாகவே வர ஆரம்பிக்கும். அந்த ஈர்ப்பு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக காதலுக்காக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான நபர்களையுமே ஈர்ப்பீங்க. உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு மனிதர்களாலையும் பிரச்சனை இருக்கவே இருக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல உங்கள் மேலே எல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரொம்ப அன்போடு இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப அன்பான நபர்களை நீங்கள் ஈர்ப்பீங்க. உங்ககிட்ட எல்லாருமே அந்த அளவுக்கு அதீதமான அன்பை செலுத்துவாங்க. ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க உங்கள் மேலே. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்குற மந்திரம் இந்த ரெட் தாரா மந்திரம். இந்த மந்திரத்தை குறிப்பாக ஒன் சைட் லவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் காதலில் எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். காதலிக்கும் நபராலையும் வரலாம், அப்படி இல்லைனா 3வது நபரால் வரலாம், இல்லை யாராவது சுற்றி இருக்கும் நபரால் கூட உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இடையூறு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் காதலில், நீங்கள் இந்த ரெட் தாரா மந்திரத்தை தாராளமாக பயன்படுத்துங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் சரியான முறையில் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும். காதலிக்கும் அனைவருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாங்க. நீங்கள் ஒரு லவ் மேக்னெட்டாகவே மாறிடுவீங்க. சரிங்க, இந்த ரெட் தாரா மந்திராவை எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு வியாழன் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் துவங்கலாம். ஆனால் 6 மணிக்கு மேலே தான் இந்த மந்திரத்தை ஜபிக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. 1 மணி நேரம் கண்டினியூஸாக எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 6லேருந்து 7 வரைக்கும் சொல்லலாம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 7லேருந்து 8 வரைக்கும். அந்த 1 மணி நேரம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல், இடைவெளி விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த மந்திரம் உங்களுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும். 21 நாட்களில் எந்த ஒரு கேப்புமே வரக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு கேப் வந்துச்சுன்னா
திரும்பவும் நீங்கள் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 21 நாட்கள் நீங்கள் கண்டினியூஸாக சொல்லணும். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா வியாழன், அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை. இந்த மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், வாய் விட்டு சொல்லும் பொழுது ரொம்ப கத்தி சொல்லாதீங்க, மென்மையாக பொறுமையாக சொல்லுங்கள். நிறைய முறை ஜபிக்கணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக கடகடன்னு சொல்லிடாதீங்க. பொறுமையாக சொல்லுங்கள். குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், குவான்டிட்டி இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. மந்திரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வலைகள் தான். ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே எனர்ஜி வடிவம், சக்தி வடிவம், அலைகளாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் சொல்லும் இந்த மந்திரமும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக கரெக்டாக உச்சரிக்கிறீங்களோ அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து தரும். இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாங்க. அதே நேரத்தில் தினமும் குளிச்சுட்டு இந்த 21 நாட்கள் ரொம்ப சுத்தமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் பூஜை அறையிலையும் சொல்லலாம், அப்படி இல்லைனா ஒரு தனி அறை இருந்தால் கூட அந்த இடத்துலையும் ஒரு தனி ரூம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்துட்டு சொல்லலாம். நீங்கள் சேரில் வேணாலும் உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் வேணாலும் உட்காந்துக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த டைரக்ஷனில் வேணாலும் உட்காந்துக்கலாம். சில பேர்லாம் கேட்பாங்க, இந்த டைரக்ஷனில் உட்காந்து சொல்லணுமான்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த டைரக்ஷனில் வேணாலும் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் தனி ரூம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா பூஜை அறையில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்க அந்த 21 நாட்களும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் நீங்கள் சாப்பிடவே கூடாது. அந்த தாராதேவியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 21 நாட்கள் 1 மணி நேரம் சொல்லுங்கள். வெற்றி நிச்சயம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு தாராதேவியை வணங்கிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற இந்த மந்திரத்தை 1 மணி நேரம் நீங்கள் சொல்லணும். ஓம் தாரே தம் சோஹா, ஓம் தாரே தம் சோஹா, ஓம் தாரே தம் சோஹா. உச்சரிப்பு நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்லணுங்க. இந்த மந்திரத்தில் கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஸ்வாஹா கிடையாது, சோஹா. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தில் ஓம் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரணவம், அது யூனிவர்சல் சவுண்டு. அடுத்ததாக இருக்கக்கூடிய தாரே அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியேறிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தேகம், பயம், சோகம், விரக்தி, எல்லா விதமான அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் தாரே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது தம். இந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப கரெக்டாக உச்சரிக்கணும். தம் கிடையாதுங்க, தம்னு நீங்கள் சொல்லணும். தம்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஹார்ட் சக்கராவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. நம்ம உடம்புல 7 விதமான சக்கராஸ் இருக்குங்க. அதில் ஹார்ட்டுக்கான சக்கரா தான் பார்த்தீங்கன்னா அனாஹதம்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் மனிதர்கள் மற்றும் காதலை ஈர்ப்பீங்க. இந்த சக்கரா கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா ரிலேஷன்ஷிப்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதனால் தம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகி நீங்கள் விரும்புகிற அந்த நபரை உங்களால் ரொம்ப சுலபமாக ஈர்க்க முடியும். அடுத்ததாக இருக்கும் வார்த்தை சோஹா. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுடைய மைண்ட் நல்லா ஓப்பனாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ரிசீவிங் மோடுக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய காதலை உள்வாங்கும் அந்த சக்தி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. 1 மணி நேரம் ரொம்ப பொறுமையாக மென்மையாக நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய காதலை ஈர்க்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். கரெக்டான விஷயத்துக்கு மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காதலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேலும் யாருமே உங்களுடைய காதலில் குறுக்கிடவும் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இவ்வளவு தாங்க இந்த மந்திர பிரயோகம். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.